மதுரையில் அமைச்சரின் வீட்டருகே வாக்கிங் சென்று கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் தல்லாகுளம் காவல் நிலையம் அருகே உள்ள சொக்கிக்குளம் பல்லபாய் தெரு பகுதியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் வீடு அமைந்துள்ளது. இந்த சாலையில் தினசரி ஏராளமானோர் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். இந்நிலையில் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த நாம் தமிழர் கட்சி வடக்கு தொகுதியின் துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் அமைச்சர் வீடு அருகே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த சாலையில் பாலசுப்ரமணியனை பின்தொடர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் விரட்டியுள்ளனர். தன்னை காப்பாற்றுங்கள் என கூறி பாலசுப்ரமணியன் கூச்சலிட்டபடி ஓடிய நிலையில் மர்ம கும்பலானது திடீரென அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியது. இதில் படுகாயத்துடன் கிடந்த பாலசுப்ரமணியனை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதையடுத்து படுகாயங்களுடன் கொண்டுவரப்பட்ட பாலசுப்ரமணியன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து அவரது உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக எடுத்துச் செல்லப்பட்டது. அமைச்சரின் வீடு அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் அமைச்சரின் வீட்டருகே வாக்கிங் சென்று கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் தல்லாகுளம் காவல் நிலையம் அருகே உள்ள சொக்கிக்குளம் பல்லபாய் தெரு பகுதியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் வீடு அமைந்துள்ளது. இந்த சாலையில் தினசரி ஏராளமானோர் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். இந்நிலையில் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த நாம் தமிழர் கட்சி வடக்கு தொகுதியின் துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் அமைச்சர் வீடு அருகே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த சாலையில் பாலசுப்ரமணியனை பின்தொடர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் விரட்டியுள்ளனர். தன்னை காப்பாற்றுங்கள் என கூறி பாலசுப்ரமணியன் கூச்சலிட்டபடி ஓடிய நிலையில் மர்ம கும்பலானது திடீரென அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியது. இதில் படுகாயத்துடன் கிடந்த பாலசுப்ரமணியனை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதையடுத்து படுகாயங்களுடன் கொண்டுவரப்பட்ட பாலசுப்ரமணியன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து அவரது உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக எடுத்துச் செல்லப்பட்டது. அமைச்சரின் வீடு அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.